கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு துதி, கனம், மகிமை, புகழ்ச்சி, மேன்மை இன்றும் என்றும் சதா காலமும் உண்டாவதாக. ஆமென். இன்றைய செய்தியின் தலைப்பு கிறிஸ்துவின் ராஜ்யத்தின் திறவுகோல்களின் இன்றைய நிலை என்ன? What is the status today of the keys to Christ's kingdom? ஜெபம். எங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாய் இருக்கின்ற எங்கள் பரம தகப்பனாகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமமே எங்களுக்கு உம்முடைய ராஜ்யத்திற்குள் நுழைவதற்கு திறவுகோலாய் அமைகிறது என்பதையும், எனவே சர்வத்திற்கு மேலான தேவனாகிய உம்முடைய ராஜ்யத்திற்குள் நுழைய அவசியமான திறவுகோலாய் இருக்கும் உமது நாமத்தை சாத்தான் எவ்விதமாய் மனிதர்களை ஏற்றுக்கொள்ள விடாமல் இன்று தடுத்து விடுகிறான் என்பதையும் குறித்து பார்க்க உள்ள இந்த செய்தியை நாங்கள் உமது வேதத்திற்கும் உமது விருப்பத்திற்கும் உமது சத்தியத்திற்கும் விட்டு விலகாதபடிக்கு அதை தியானிக்க தாங்கள் எங்களுக்கு உதவும்படியும், இதன் மூலம் உமது நாமத்தின் மேன்மையை நாங்கள் உணர்ந்து அதை நாங்களும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாய் ஏற்றுக்கொண்டு உமது நாமத்தை நாங்களும் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலாய் ஏற்றுக்கொண்டு உமது ராஜ்யத்திற்குள், உமது சமூகத்திற்குள், உமது வீட்டிற்குள் இந்த செய்தியை கேட்கிற அனைவரும் நுழையவும் கிருபை செய்தருள வேண்டும் என்று உமது பரிசுத்தமும் உன்னதமுமான ஒரே நாமமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மிக தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம தகப்பனாகிய இயேசுவே. ஆமென். கிறிஸ்துவின் ராஜ்யமே தேவனுடைய, அதாவது பிதாவின் பரலோக ராஜ்யம் என வேதம் எபேசியர் 5:5 கூறுவதால் பிதாவே கிறிஸ்து என நாம் ஆழ்ந்த விசுவாசத்தோடு இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா 11:2 இயேசு, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று ஜெபம் பண்ண கற்றுக் கொடுத்தார் அல்லவா? இதிலிருந்து பரமண்டலங்கள் இருக்கிற நம் பரம பிதாவிற்கு மேலான ஒரு நாமம் இருக்கிறது என்பதை முதலாவது நாம் அறிந்து அதை நாம் பரிசுத்தமாய் கையாள வேண்டும். அந்த நாமம் யோவான் 5:43 படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகும். எப்படி என்றால், தமது பிதாவின் நாமத்தினாலே தாம் வந்திருப்பதாக இயேசுவே யோவான் 5:43 சொல்லி இருக்கிறார். இதை பிதாவின் அதிகாரத்தினாலே குமாரன் வந்திருக்கிறார் என்பதே இதன் அர்த்தம் என்பதாக சாத்தான் அநேகருடைய இருதயத்தில் பேசி பிதாவின் நாமத்தை
அவருடைய பிள்ளைகளாகிய மனிதர்கள் அறிய விடாதபடி தடுக்கிறான். இயேசுவோ என் ஜனங்களுக்கு பிதாவின் நாமத்தை தெரியப்படுத்தவே வந்தேன் என்று யோவான் 17:6 சொல்லுகிறார். அநேகர் இயேசு என்பது பிதாவின் நாமம் என்பதையே அறியாமல் இருக்கிறார்கள். இந்த இயேசு என்னும் தமது நாமத்தை பிதாவின் நாமம் என அறியாதவர்கள் அப்பாவாகிய தம்மை அறிந்து கொள்ளும்படிக்கு இன்றும் இயேசு தமது நாமத்தை பிதாவின் நாமமாக ஏற்றுக்கொள்ளும்படிக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறதாக ஜனங்களுக்கு, தம்முடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்திக் கொண்டே இருக்கிறதாக யோவான் 17:26 சொல்லி இருக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசுதான் நமது பரம தகப்பன் என்று நாமே ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால், அவருடைய பிள்ளைகளாகிய நாமே ஏற்றுக்கொள்ள மறுப்போமானால், அவர் எப்படி நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ள முடியும்? முடியாதல்லவா? சொல்லுங்கள், முடியாதல்லவா? 2 தீமோத்தேயு 2:12 நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்றல்லவா வேதம் கூறுகிறது. இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்பதற்கு நாம் இயேசுவின் நாமம் பிதாவின் நாமம் என ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தோமானால், எங்க அப்பா, என் தகப்பன், என் பிதா இயேசுதான் என்று ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்தோமானால், இயேசுவாகிய நம் பிதா, இயேசுவாகிய நம் தகப்பன், இயேசுவாகிய நமது அப்பா டேடி நம்மை தமது பிள்ளைகள் என ஏற்றுக்கொள்ளாமல் மறுதலித்து விடுவார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இதுதான் அதனுடைய அர்த்தம். இயேசு நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எப்படி நாம் அவருடைய ராஜ்யத்திற்குள், அவருடைய இடத்திற்குள், அவருடைய வீட்டிற்குள், தேவனுடைய வீட்டிற்குள் நுழைய முடியும்? முடியாது. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசுவின் வீட்டிற்குள், இயேசுவின் ராஜ்யத்திற்குள் இயேசுவை என் தகப்பன் அல்ல சொல்லுகிறவன் எப்படி நுழைய முடியும்? எப்படி நுழைய முடியும்? இதிலிருந்து நாம் பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய வேண்டும் என்றால் இயேசுவின் நாமம் அவசியம் என்பதை நாம் அறிய வேண்டும். வேறு விதமாக சொல்ல போனால், இயேசுவின் நாமமே பரலோக ராஜ்யத்திற்குள் நுழைய தேவையான திறவுகோலாகும். Key to open the kingdom of God. It is the key to open the kingdom of Christ. It is the key to open the house of Christ. It is the key to open the house of the God. It is the key to open the house of the Lord. Thank you, Jesus. கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, மத்தேயு 16:15-19 இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான்.
இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஆமென். மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருவுக்கு வெளிப்படுத்தினவர் யார் தெரியுமா? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று பேதுருக்கு வெளிப்படுத்தினவர் பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் என்றார் இயேசு. பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் யார் என்பதை முதலாவது நாம் அறிய வேண்டும். பரலோகத்தில் எத்தனை பேர் இருப்பதாக வேதம் சொல்லுகிறது? பரலோகத்திலே ஒருவர் தான் உண்டென்றும் அவர்தான் பரமபிதா என்றும் மத்தேயு 23:9 இயேசுவே சொல்லுகிறார். பரலோகத்தில் 2 பேர் அல்ல, ஒருவர் தான் உண்டு, அவர் பரமபிதா. பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒருவர் யார் என்று வேதம் சொல்லுகிறது. பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒருவர் இயேசுதான் என்பதை இயேசுவே யோவான் 3:13 சொல்லி இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறவருமான மனுஷகுமாரன் என்று தம்மை இயேசு யோவான் 3:13 ஏன் குறிப்பிட்டார்? பரலோகத்தில் ஒருவரானே உண்டு, இவர் பிதா இல்லை என்றால் 2 பேர் இருக்கிறதாக அல்லவா அர்த்தமாகிவிடும். அவர் இயேசு, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஒருவர் இயேசு என்றால் இயேசுதானே பிதா. இயேசு மனு உருவெடுத்து பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தாலும், இயேசு மனு உருவெடுத்து மனுஷனாகி பரலோகத்திலே இருந்து இறங்கி பூமியிலே வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாலும் பரலோகத்திலும் நமக்கு பிதாவாய் இருந்தார். அதாவது பரலோகத்தில் நமக்கு பிதாவாயும் இருந்தார். அதாவது இயேசுவே எப்போதும் நமக்கு நித்தியமாய் பரமபிதாவாய் இருக்கிறார் என்பதையே யோவான் 3:13 நமக்கு சுட்டி காட்டுகிறது. இயேசுவே நமக்கு என்றென்றும் பரமபிதா என்பதை நமக்கு மற்றொரு வசனமும் ஊர்ஜிதப்படுத்துகிறது. குமாரனாய், அதாவது மனிதனாய் வானத்திலிருந்து வந்த இந்த கர்த்தருடைய நாமம் நித்திய பிதா என ஏசாயா 9:6 சொன்னதை நாம் நினைவிற்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன், அதாவது யோவான் 17:3 சொல்லப்பட்ட ஒன்றான மெய் தேவன் இயேசுதான் என்பதை 1 யோவான் 5:20 மூலம் அறியலாம். பரலோகத்தில் இருக்க அந்த ஒன்றான மெய்தவன் இயேசுவே என்பதை 1 யோவான் 5:20 மூலம் அறியலாம். 1 யோவான் 5:20 நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து, அதாவது தேவன் அவதரித்து வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய, அதாவது பிதாவினுடைய மனு உருவான இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே, அதாவது இந்த இயேசு கிறிஸ்துவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். மெய் தேவன் ஒருவர்தான் உண்டு என்று யோவான் 17:3 இயேசுவே சொல்லி இருக்கிறார் அல்லவா?
அந்த ஒன்றான மெய் தேவன் ஆகிய பிதா இயேசுதான் என்று 1 யோவான் 5:20 சொல்லுகிறதல்லவா? இப்ப சொல்லுங்கள் கிறிஸ்துவ அன்பானவர்களை, இப்பொழுது சிந்தியுங்கள். இயேசுவை பிதா இல்லை என மறுதலிக்கிறவன் அவரை மெய்யான தேவன் அல்ல எனவும் மறுதலிக்கிறான் அல்லவா? இப்படியாய் நாம் மறுதலிக்க கூடாது என்பதற்காக நமது மீது அன்பு வைத்து பரலோகத்தில் பிதாவாய் நித்தியமாய் இருக்கிறவன் இயேசுதாமே பேதுருவுக்கு தம்மை ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று வெளிப்படுத்தினார். கிறிஸ்து என்றால் ஏசாயா 26:4 சொல்லப்பட்ட நித்திய கன்மலையாகிய யெகோவாதான் என்பதாக வேதம் 1 கொரிந்தியர் 10:4 மூலம் வெளிப்படுத்துகிறது. இந்த யெகோவாதான் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் என்று ஓசியா 12:5 நமக்கு தெரிவிக்கிறது. இந்த யெகோவாதான் கர்த்தராகிய சேனைகளின் தேவன். இந்த கிறிஸ்துதான் யெகோவா என்று 1 கொரிந்தியர் 10:4 சொல்லியிருக்க, இந்த யெகோவாதான் கர்த்தராகிய சேனைகளின் தேவன் என்று ஓசியா 12:5 சொல்லியிருக்க, இந்த சேனைகளின் கர்த்தராகிய யெகோவாவே, அதாவது நம் இயேசுவே தம்மை பிதாவாக மல்கியா 1:6 தெரிவிக்கிறார். மல்கியா 1:6 இயேசு அதாவது யெகோவா அதாவது கர்த்தராகிய சேனைகளின் தேவன் தம்மை பிதாவாக தெரிவிக்கிறார். இவ்வளவு தெளிவாக நமக்கு இயேசு தம்மை நமது பிதாவாய் காண்பித்தும் நாம் அவரை நமது பிதா இல்லை என்பமானால் என்று சொல்லுகிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் நுழைய முடியாமல் தங்கள் பாவங்களில் செத்து விடுவார்கள் என இயேசு யோவான் 8:24-27 எச்சரிக்கிறார். இயேசுவை பிதா இல்லை என்பவன் தன் பாவத்திலே சாவான். பேதுரு மேலும் தான் சபை கட்டப்படுகிறது, பேதுருவின் மேலும் தான் கிறிஸ்துவின் சபை, கர்த்தருடைய சபை, தேவனுடைய சபை கட்டப்படுகிறது என்பதை மத்தேயு 16:18 இயேசு குறிப்பிட்டு, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்றும் சொன்னார். அவர் சொல்லும் போது பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் அவனுக்கு கொடுக்கப்படவில்லை, தருவேன் என்றுதான் சொன்னார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை வாங்கப் போகிறவன் பேதுருதான் என்பதை அறிந்த சாத்தான் அவனை சேவல் கூவும் முன்பு 3 முறை இயேசுவை மறுதலிக்கச் செய்தான். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் யாவை? இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1, முதலாவது திறவுகோல் இயேசுவை பரமபிதா என ஏற்றுக்கொள்ளச் செய்தல். இதுதான் முதல் திறவுகோல். இயேசுவே நித்திய பரமபிதா என்று விசுவாசித்தல். 2, இரண்டாவது திறவுகோல் நமது பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் என விசுவாசித்தல். இயேசுவின் நாமத்தின் மூலமாக பாவங்கள் கழுவப்படும் என்பதை ஏற்றுக்கொள்ளுதல், நம்புதல், விசுவாசித்தல். இது இரண்டாவது திறவுகோல். மூன்றாவது திறவுகோல் மனம் திரும்பின ஒருவன் நமக்காய் சிலுவையில் தமது பரிசுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றாலே மாத்திரம் தமது கொடுக்கப்படுகிற ஞான ஸ்நானமே, அதாவது சிலுவையிலே தமது பரிசுத்த இரத்தத்தை சரீர மரணத்தை சந்தித்து சிந்தின பின்பு ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறதை காண்பிக்க
உயிர்த்தெழுந்து வந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றினாலே மாத்திரம் கொடுக்கப்படுகிற ஞானஸ்நானமே எபேசியர் 4:5 சொல்லப்பட்ட சரியான ஞானஸ்நானம் என நம்புதல். இதுதான் 3வது திறவுகோல். இது ஒரு முக்கியமான திறவுகோல். இந்த 3வது திறவுகோலிலே நம்முடைய ஞானஸ்நான கிரியை அடங்கி இருக்கிறது. லூக்கா 11:52 இயேசு, நியாய சாஸ்திரிகளே உங்களுக்கு ஐயோ, அறிவாகிய திறவுகளை எடுத்துக் கொண்டீர்கள், நீங்களும் உட்பிரவேசிக்கிறதில்லை. ஏனென்றால் பரலோக ராஜ்யம் திறக்காது, உட்பிரவேசிக்கிறவர்களையும் தடை பண்ணுகிறீர்கள். அந்த கதவு திறக்காதபடிக்கு அநேகருக்கு நீங்கள் தடை செய்கிறீர்கள் என்றார். பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை அவர்கள் தங்கள் அறிவாகிய திறவுகளாய் மாற்றிக்கொண்டார்கள். அநேகரை சாத்தான் பிதாவின் நாமம் இயேசு அல்ல என்று சொல்லியும், பிதாவிற்கு நாமம் பிதாதான் என்று சொல்லியும் முதலாம் திறவுகளை மாற்றி இன்னும் வேறு விதமாயெல்லாம் பிதாவின் நாமம் இயேசு இல்லை என்பதற்காக திருத்தி பேசி, வேதத்துக்கு புறம்பாக பேசி, தங்களது உலக ஞானத்தினாலே அநேகரை இயேசுவின் நாமம் பிதா அல்ல என நம்ப வைக்கிறான். மேலும் இந்த சாத்தான் அநேகரை நமது பாவங்கள் மன்னிக்கப்பட இயேசுவின் நாமம் தேவையில்லை என்று லூக்கா 24:47 மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்தாருக்கும் அவருடைய இயேசுவின் நாமத்தினாலே பிரசங்கிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்திற்கு விரோதமாய் பேசி, ரோமர் 10:9 நமது பாவங்கள் மன்னிக்கப்பட கர்த்தராகிய இயேசுவை நாம் நமது வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பினார் என்று நம் இருதயத்திலே விசுவாசித்தாலே போதுமானது என்று சொல்லி, தமது அவதாரத்தை எழுப்பின தேவன் வேறு, அவதரித்து வானத்திலிருந்து வந்த கர்த்தர் வேறு என்று அவிசுவாசத்தை ஏற்படுத்தி 2வது திறவுகளை தன்வசமாக்கி வாக்குகிறான். அப்போஸ்தலர் 2:38 பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலம் சொன்ன ஞானஸ்நான கட்டளையை பரிசுத்த ஆவியானவரால் சொல்லப்படவில்லை என்றும், இது பேதுருவின் சொந்த கருத்து என்றும், இதன் மூலம் பரிசுத்த ஆவியின் வரம் கிடைக்காது என சொல்லி 3வது திறவுகளை பிதா குமாரன் பரிசுத்த ஆவி என்று சொல்லி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி இயேசு மத்தேயு 28:19 கட்டளையிடாதிருந்தும் கட்டளையிட்டு இருக்கிறார் என்ன வேதத்தை திருத்தி எழுதி 3வது முக்கியமான திறவுகளையும் அநேகரை சாத்தான் ஏற்றுக்கொள்ள விடாமல் செய்து பாவ மன்னிப்பை பெறவிடாமல் தடை பண்ணுகிறான். மத்தேயு 28:19 இயேசு ஞானஸ்நான கட்டளையை குறித்தே பேசவில்லை என்பதற்கான ஆதி வேத ஆதாரமாக நாங்கள் வைத்துள்ளோம். உங்களுக்கு அவைகளை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள். அதற்கு பெரிய விளக்கம் தேவை. பெரிய திருட்டுத்தனத்தை அதனாசியஸ் கூட்டத்திலே நிகழ்த்தி அந்த வேதத்தை, தேவனுடைய பரிசுத்த வேதத்தை திருத்தி அதை அந்த 3வது திறவுகளை உடைத்து வேறு விதமான தவறான திறவுகளை, பொய் திறவுகளை வைத்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல். மறந்து போகாதீர்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே. அவரை இன்றி வேறொரு தெய்வம், வேறொரு வாசல், வேறொரு வழி இல்லை. நானே வாசல் என்று சொன்னவர் அவர்தானே, நானே வழி என்று சொன்னவர் அவர்தானே, அவர்தான் திறவுகோல். அவருடைய நாமம்தான் பரலோக ராஜ்யத்தின்
திறவுகோல். இது நோவாவின் காலத்திலே கொடுக்கப்பட்ட எச்சரிப்புக்கு ஒப்பானது. இதை ஏற்றுக்கொள்ள அநேகருக்கு மனதில்லை. அன்றைய நாட்களிலும் கூட 75 கோடி ஜனங்கள் இருந்த நோவாவின் நாட்களில் கூட அநேகர் இதை விசுவாசிக்காமல், மழை பெய்யும் என்று சொல்கிற காரியத்தை அநேகர் விசுவாசிக்காமல் 8 பேர் மாத்திரம் காக்கப்பட்டது போல அநேகர் இயேசுவின் வருகையின் போது இயேசுவின் நமக்கு பரலோகத்தின் திறவுகோல் என்பதை ஏற்றுக்கொள்ளாமல் கைவிடப்படுவர். கிறிஸ்துவ கண்மானவர்களை கைவிடப்படுவர். வெளிப்படுத்தல் 1:18 நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகளை உடையவனாயிருக்கிறேன் என்று இயேசு சொன்னதை நோவா காலத்தில் நடந்த ஜலப்பிரளயத்தின் போது சொல்லப்பட்ட எச்சரிப்பாக நினைத்து இயேசுவை நித்திய பிதாவாயும் நித்தியமாய் நமக்கு பரமபிதாவாயும் அவருடைய நாமம் நமது பாவங்களை கழுவும் என்றும் அவருடைய நாமத்தினாலே கொடுக்கப்படும் ஞானஸ்நானம் நமது பாவங்களை மன்னித்து பரிசுத்தாவின் வரத்தை கொடுக்கும் எனவும் இவைகளே பேதுருவிடம் கொடுக்கப்பட்ட பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் எனவும் ஏற்றுக்கொள்ள அனைவரையும் அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். கிறிஸ்துவ கண்பானவர்களே, அன்போடு வேண்டிக் கொள்கிறோம். ஜெபம். எங்களை நாங்கள் எவ்வளவு பெரிய பாவிகளாய் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக நேசித்து எங்களை காப்பாற்ற உம்மை தாழ்த்தி மனுவுருவெடுத்து அவதரித்து வந்து பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்கள் என்னென்ன என்பதை தெளிவுபடுத்தி விட்டு சென்ற எங்கள் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசுவே, உமது அருகே சிலுவையில் தொங்கின பாவியாகிய கள்ளன் உம்மை பிதாவாக ஏற்றுக்கொண்டு உம்மை பரிசுத்த கர்த்தர் என விசுவாசித்து தேவனுடைய ராஜ்யத்திற்கு சுதந்திரமானது போல அநேகரை உமது பரலோக ராஜ்யத்திற்கு சுதந்திரவர்கள் ஆக்கும் பொருட்டு உமது திறவுகோல்கள் வெளிப்படுத்தினபடியினாலே, உமது திறவுகோல்களை நீர் இப்போது வெளிப்படுத்தினபடியினாலே உமக்கு கோடான கோடி சோஸ்திரம் இயேசப்பா. அநேகரை உமது நாமத்திற்குள்ளான ஞானஸ்நானத்திற்கு கீழ்ப்படிய செய்து எபிரேயர் 5:9 நித்திய ரட்சிப்பினால் அலங்கரிக்கும்படி தாழ்மையாய் உமது பரிசுத்த நாமமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரம பிதாவாகிய இயேசுவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.